செய்தி வெளியீடு எண் 321 நாள் 1/7/2026. செய்தி வெளியீடு: தமிழ்நாடு வனப்படையின் நவீனமயமாக்கலுக்காக ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் வழங்கப்பட்டன மற்றும் புதிய வாகனங்கள் கொடியசைத்து இயக்கி வைக்கப்பட்டன. மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் திரு R.V. ரஞ்சித்குமார் அவர்கள் தமிழ்நாடு வனப்படை நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் கொள்முதல் செய்யப்பட்ட 250 நவீன ஆயுதங்களை இன்று பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார் மற்றும் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை உதவியுடன் செயல்படுத்தப்படும் காலநிலை மாற்றத்திற்கான தமிழ்நாடு பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் பசுமையாக்க திட்டத்தின் கீழ் கொள்முதல் செய்யப்பட்ட 54 புதிய மகேந்திரா பொலிரோ வாகனங்களை கொடியசைத்து இயக்கி வைத்தார். இந்நடவடிக்கை தமிழ்நாடு வனத்துறையின் செயல்பாட்டு திறனை மேலும் வலுப்படுத்தும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் தமிழ்நாடு வனத்துறையை நவீனமயமாக்கும் தனது உறுதிப்பாட்டை அரசு தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. தமிழ்நாடு வனத்துறையின் முன்கள பணியாளர்கள் மாநிலத்தின் மிகவும் தொலைதூர மற்றும் சவாலான வனப்பகுதிகளில் பணியாற்றி வருகின்றனர். அவர்கள் வேட்டையாடுதல், தடுப்பு ரோந்து பணிகள், வனவிலங்கு குற்றங்களை தடுத்தல், வன எல்லைகளை பாதுகாத்தல் மற்றும் மனித வனவிலங்கு மோதல்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுப்பது போன்ற முக்கிய பொறுப்புகளை மிகவும் கடினமான மற்றும் அதிக ஆபத்தான சூழ்நிலைகளில் மேற்கொண்டு வருகின்றனர். உடனடி உதவி கிடைக்காத தொலைதூர பகுதிகளில் பணியாற்றும் அவர்கள் வன பாதுகாப்பு பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கும் தங்களது பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் நவீன உபகரணங்கள் மற்றும் மேம்பட்ட செயல்பாட்டு திறன்கள் அவசியமாகின்றன. முன்கள பணியாளர்களின் செயல்பாட்டு தயார் நிலையையும் பாதுகாப்பையும் மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு வனத்துறை மாநிலம் முழுவதும் பயன்படுத்துவதற்காக 250 நவீன ஆயுதங்களை கொள்முதல் செய்துள்ளது. இவற்றில் 204 12 போர் பம்ப் ஆக்ஷன் துப்பாக்கிகள் மடக்கக்கூடிய பக்கவாட்டு தோல் தாங்கியுடன் வழங்கப்பட்டுள்ளன. இத்துப்பாக்கிகள் வேட்டையாடுதல், தடுப்பு ரோந்து பணிகள், வன பாதுகாப்பு, இரவு நேர கண்காணிப்பு மற்றும் மனித வனவிலங்கு மோதல்களை நிர்வகிக்கும் பணிக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. மேலும் சட்ட அமலாக்கம், மேற்பார்வை, சோதனை நடவடிக்கைகள் மற்றும் அவசரகால பதிலளிப்பு பணிகளில் ஈடுபடும் அலுவலர்களுக்காக CES உபகரணங்களுடன் 46 9mm தானியங்கி கைத்துப்பாக்கிகளும் வழங்கப்பட்டுள்ளன. இந்த நவீன ஆயுதங்கள் பயன்பாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்படுவதன் மூலம் வனவிலங்கு குற்றங்களை எதிர்கொள்ளுதல், சட்டவிரோத செயல்பாடுகளை தடுப்பது, முக்கியமான வனவிலங்கு வாழிடங்களை பாதுகாப்பது மற்றும் அதிக ஆபத்தான நடவடிக்கைகளின் போது முன்கள பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது ஆகியவற்றில் வனத்துறையின் செயல்திறன் குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படும். கள அளவிலான உள்கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஜப்பான் பண்பாட்டு கூட்டுறவு முகமை உதவியுடன் செயல்படுத்தப்படும் காலநிலை மாற்றத்திற்கான தமிழ்நாடு பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் பசுமையாக்க திட்டத்தின் கீழ் மாநிலத்தின் பல்வேறு வனக்கோட்டங்களில் பயன்படுத்துவதற்காக ரூபாய் 3.91 கோடி செலவில் 54 மகேந்திரா பொலிரோ வாகனங்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த வாகனங்கள் ஆரம்ப நிலையில் வனச்சருக அலுவலர்கள் மற்றும் பிற கள அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. தொலைதூர வனப்பகுதிகளில் அவர்களின் இயக்கத்திறன் மற்றும் செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவதற்கு இவ்வாகனங்கள் பெரிதும் உதவும். இவ்வாகனங்கள் வழக்கமான வனரோந்து பணிகள், வனங்கள் மற்றும் வனவிலங்கு வாழிடங்களின் கண்காணிப்பு, வனக்குற்றங்களை தடுப்பது, வேட்டையாடுதல், தடுப்பு நடவடிக்கைகள், காட்டுத்தீ மேலாண்மை, காடு வளர்ப்பு மற்றும் வாழிட மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துதல், தமிழ்நாடு பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் பசுமையாக்க திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகளை கண்காணித்தல் மற்றும் உள்ளூர் சமூகங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படுதல் ஆகிய பணிகளுக்கு பயன்படுத்தப்படும். மேலும் காட்டுத்தீ, மனித வனவிலங்கு மோதல்கள், வன ஆக்கிரமிப்புகள் மற்றும் பிற சட்டவிரோத செயல்பாடுகள் போன்ற அவசர நிலை சூழல்களில் விரைவாக சம்பவ இடத்தை அடைந்து உடனடி நடவடிக்கை எடுப்பதற்கான பதிலளிப்பு நேரத்தையும் இவ்வாகனங்கள் குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படுத்தும். இந்த முன்னெடுப்புகள் தமிழ்நாடு வனத்துறையின் செயல்பாட்டு திறனை மேலும் வலுப்படுத்துவதுடன் வன பாதுகாப்பு சட்ட அமலாக்கத்தை மேம்படுத்தவும், முன்கள பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும், மாநிலத்தின் வன வளங்கள் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாப்பதை மேலும் வலுப்படுத்தவும் முக்கிய பங்காற்றும். இந்நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும்
வனத்துறையின் அரசு கூடுதல் தலைமை செயலாளர் திருமதி சுப்ரியா சாகு இ.ஆ.ப. முதன்மை தலைமை வன பாதுகாவலர் வனத்துறை தலைவர் திரு ஸ்ரீனிவாஸ் ஆர் ரெட்டி இ.வ.ப. முதன்மை தலைமை வன பாதுகாவலர் மற்றும் தலைமை வன உயிரின காப்பாளர் திரு ராகேஷ்குமார் டோக்ரா இ.வ.ப. கூடுதல் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் மற்றும் தமிழ்நாடு பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் பசுமையாக்க திட்டத்தின் தலைமை திட்ட இயக்குனர் திரு எஸ். ராமசுப்பிரமணியன் இ.வ.ப. மற்றும் வனத்துறையின் மூத்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.